Hello students, welcome to School List. இன்னைக்கு நம்ம 3rd standard science பார்க்க போறோம். Unit 3 forceன்ற chapter page number 93ல இருக்கு. Forceன்றது என்னன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி லைஃப்ல செய்யற சில சிம்பிள் மூவ்மெண்ட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் பார்க்கலாம். மூவ்மெண்ட்ஸ்னா அசைவு, ஆக்ஷன்ஸ்னா செயல். ஓகேங்களா? சேஞ்ச் இன் பொசிஷன் ஆஃப் an object is called movement. Action is the motion which gives the required result. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இவர் ஒரு பாலை அடிக்கிறாரு, ஹாக்கி ஸ்டிக்கை வச்சு இந்த பாலை ஹிட் பண்ணுறாரு. அப்போது இந்த பால் வந்து வேற ஒரு இடத்துக்கு அதோட பொசிஷனை மாற்றிடும். அந்த பொசிஷனை மாற்றுறது தான் என்ன சொல்லுவோம், மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பையன் பைசைக்கிள் ஓட்டும் போது இங்கேருந்து நகர்ந்து வேற எங்கேயாவது போயிடுவோம், அதை வந்து மூவ்மெண்ட்னு சொல்லும். என்ன ஆக்ஷன் பண்ணுறாங்க, இந்த குச்சியை வச்சு அடிக்கிறது தான் ஆக்ஷன், ஹாக்கி பேட்டை வச்சு அடிக்கிறது தான் ஆக்ஷன். இங்கே வந்து அவங்க பெடல் பண்ணுறது தான் ஆக்ஷன். ஓகேங்களா? பெடல் பண்ணுறதுனால தான் சைக்கிள் மூவ் ஆகுது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க. ஸோ இதுதான் மூமெண்ட் அண்ட் ஆக்ஷன். இங்கே வந்து கேட்டிருக்காங்க, இந்த பிக்சரில் எது மூவ் ஆகுதுன்னு கேட்குறாங்க. இங்கே பால் மூவ் ஆகுது, இங்கே இந்த பைசைக்கிள் மூவ் ஆகி போகுது. என்ன ஆக்ஷன் பண்ணி இந்த பால் மூவ் ஆகுது, இந்த ஹாக்கி பேட்டை வச்சு ஹிட் பண்ணுறதுனால இந்த பால் மூவ் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பையன் இந்த சைக்கிளை ரைட் பண்ணுவான், அதாவது பெடலை புஷ் பண்ணுறது, பெடலை புஷ் பண்ணுவாங்கல்ல, அதனால தான் இது வந்து பெடலை அழுத்துறதுனால தான் இது மூவ் ஆகுது இந்த சைக்கிள். ஸோ இதை தான் நம்ம எழுதியிருக்கோம். மோஷனோட டெஃபினிஷன் பார்க்கலாம். when an object or a thing moves from one place to another it is said to be in motion. ஸோ இங்கே ஒரு பெண்டுலம் மாதிரி இந்த பால்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாலை இங்கேருந்து தூக்கி விட்டு நம்ம இப்படி அடித்தோன்னா அப்படியே போய் அடுத்த பால் ஒன்றா ஹிட் பண்ணி அது அப்படியே இப்படி இங்கே 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 அங்கேன்னு வந்து அப்படியே ஸ்வே ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஆசிலேட்டரி மோஷன் மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடுறாங்க, ஓடுறாங்க, அதுக்கப்புறம் ஜம்ப் பண்ணி விளையாடுறாங்க, ஸ்விம் பண்ணுறாங்க, ஃபேன் வந்து சுற்றுது. இதெல்லாம் டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் மோஷன். ஃபோர்ஸ்ன்றது என்னன்னு பார்க்கலாம். ஃபோர்ஸ் இஸ் அ புஷ் ஆர் புல் ஆன் அன் ஆப்ஜெக்ட் which make it move, changes its shape or stops it from moving. Force involves an interaction between two or more objects. Force can lift or drop an object. Without force, we cannot move an object. So force என்றது என்ன, push or pull. pushனா என்றது தள்ளுறது, தள்ளுறது, புல்லுனா இழுக்கிறது. இந்த தள்ளுறதுனாலையும் இழுக்கிறதுனாலையும் என்னெல்லாம் நடக்குது, மூவ் ஆகுது. ஒரு பொருள் வந்து மூவ் ஆகும். கரெக்டு தானே? இப்போ நீங்கள் வந்து ஒரு சேரை தள்ளுறீங்களோ இழுக்கிறீங்களோன்னா அந்த சேர் வந்து அங்கேருந்து நகர்ந்து உங்ககிட்ட வரப்போகுது. சேஞ்சஸ் இட் ஷேப்னா என்ன அர்த்தம், நீங்கள் வந்து சப்பாத்தி உருண்டையாக உருட்டி வச்சுருப்பாங்கல்ல, மாவு, சப்பாத்தி மாவை உருண்டையாக உருட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை அம்மா தேய்ப்பாங்க. அந்த தேய்க்கும் போது ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி அந்த சப்பாத்தியை வட்ட வடிவத்துக்கு மாறிடுது. உருண்டை ரவுண்டு பால்லேருந்து இட் பிகம்ஸ் இன்டு அ நைஸ் சர்க்குலர் ரோட்டி. அதுதான் வந்து சேஞ்சஸ் இட் ஷேப். இல்லைன்னா நீங்களே ஏதோ ஒன்று அழுத்தி பிடிக்கணும்னா அந்த ஷேப் வந்து சேஞ்ச் ஆகும்ல, அது வந்து சேஞ்சஸ் இட் ஷேப். ஸ்டாப்ஸ் இட் ஃப்ரம் மூவிங்னா, இப்போ நீங்கள் மாட்டு வண்டிக்காரன்னு நினச்சிக்கோங்க. மாட்டு வண்டிக்காரன் மாட்டை ஓட்டிகிட்டே போகிறாங்க, திடீர்னு நிறுத்தணும்னா என்ன பண்ணுவாங்க, மாட்டை பிடிச்சி இழுத்தானா வண்டி நின்றும். அப்போ அங்கே என்ன நடக்குது, ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க. அதுதான் சொல்கிறாங்க, மூவ் பண்ணவும் வைக்க ஹெல்ப் பண்ணும், ஷேப்பை சேஞ்ச் பண்ண வைக்கவும் ஹெல்ப் பண்ணும், ஸ்டாப் இட் ஃப்ரம் மூவிங் இதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃபோர்ஸ் வந்து இதுக்கெலாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ மெயினாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது புஷ் ஆர் புல். அதுக்கப்புறம் அது என்னெல்லாம் பண்ணும், மூவ் பண்ண வைக்க ஹெல்ப் பண்ணும், ஷேப்பை சேஞ்ச் பண்ண வைக்க ஹெல்ப் பண்ணும், ஸ்டாப் பண்ண ஹெல்ப் பண்ணும். இந்த பிக்சரில் பாருங்கள், இங்கே என்ன பண்ணுறாங்க, இந்த பாய்ஸ்லாம் இந்த பாலை கிக் பண்ணுறாங்கன்னா உங்ககிட்ட இருந்து தள்ளி விடுறாங்க. தள்ளி விடுறதுனா என்னது, புஷ். ஓகேங்களா? தள்ளுன்றதுனாலே புஷ், இழுக்கிறது தான் புல். ஓகேங்களா? இழுக்கிறது புல். இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, இந்த ட்ராலியை தள்ளுறதுனா புஷ். இந்த பையன் என்ன பண்ணுறான், வெள்ளிலேருந்து கிணறுலேருந்து புல் பண்ணுறான், இழுன்னு இழுக்கிறான், இழுத்தா புல். ஓகேங்களா? இழுனா புல், தள்ளுறதுனா புஷ். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இங்கே பார்த்தாலே புஷ்ஷு கிட்ட படம் என்ன கொடுத்துருக்காங்க, போட்டு தள்ளுறாங்க, எதையோ தள்ளுறாங்கல்ல, ஸோ புஷ் பண்ணுறாங்க. ஓகே, இங்கே என்ன கேட்டிருக்காங்க, வாட் கைண்ட் ஆஃப் ஆக்ஷன்ஸ் டு த பிக்சர்ஸ் டினோட்னு கேட்டிருக்காங்க. இவர் வந்து இந்த வீல் சேரை புஷ் பண்ணுறாரு, இந்த பையன் இந்த குட்டி வண்டியை புஷ் பண்ணிட்டு போகிறான், இவர் வந்து இந்த காரை புஷ் பண்ணுறாங்க, தள்ளி விடுறாங்க. அதுக்கப்புறம் இவர் பார்த்தீங்கன்னா இந்த காலிங் பெல்லை புஷ் பண்ணுறாரு. ஓகேங்களா? ஸோ புஷ்ன்றது இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா நான் இதை இப்படி தள்ளி விடுறேன், இங்கே இருக்கிற ஆப்ஜெக்டை நான் அப்படி தள்ளி விடுறேன், என்கிட்ட வராத போ அப்படின்னு தள்ளி விடுறேன். அது வந்து புஷ். புல்லுனா வா என்கிட்ட வான்னு புல் பண்ணி இழுத்து பக்கத்தில் வச்சுக்கிட்டேன்னா அது வந்து புல். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க.
இப்போ டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. when a force is applied in the direction of an object it is called push. ஓகேங்களா, இந்த ஆப்ஜெக்ட் இருக்கு, இந்த ஆப்ஜெக்டோட டைரக்ஷன்லேயே நான் அப்ளை பண்ணுறேன், இந்த இது போகிற வழியிலே அப்ளை பண்ணால் அது வந்து புஷ். இதுவே அதுக்கு ஆப்போசிட்டாக இப்படி வா 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 வான்னு பண்ணால் அது வந்து புல். ஓகேங்களா, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. when a force is applied in the direction of an object it is called push. புல்லுனா என்னன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க அந்த ட்ராலியை தள்ளிட்டு போகிறாங்க, இவர் இதை இழுத்துட்டு போகிறாரு, இந்த பையனும் இதை இழுத்துட்டு போகிறாங்க, புல் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ இழுக்கிறது தான் வந்து புல். when a force is applied in the direction opposite to the direction of an object it's called pull. ஓகேங்களா, அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இழுக்கிறது வந்து புல். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இவர் வந்து இந்த பிக்சரில் எதெல்லாம் வந்து மோஷன்ஸ்னு கேட்குறாங்க. புட் அ டிக் மார்க் ஃபார் த பிக்சர்ஸ் ஆஃப் மோஷன்னு கேட்குறாங்க. ஸோ இவர் வந்து இழுத்துட்டு போகிறாரு. இங்கே டைனிங் சேர் எல்லாமே அப்படியே தான் இருக்குது, யாருமே இழுக்கலை. ஸோ இது வந்து மோஷன் கிடையாது. இந்த குதிரை வண்டி ஓட்டுறது வந்து மோஷன், படுத்திருக்கிறது வந்து மோஷன் கிடையாது. பால் விளையாடுறது வந்து மோஷன், பால் வந்து நகர்ந்துட்டு இருக்குல்ல, ஸோ இட் இஸ் இன் மோஷன். அடுத்தது கிளாசிஃபை த ஃபாலோவிங். புஷ்ஷா புல்லான்னு கேட்குறாங்க. ரைடிங் த பைசைக்கிள் வந்து புஷ், ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம், பெடலை நல்லா அழுத்துறோம், அதனால புஷ். மூவிங் த டேபிள் டுவர்ட்ஸ் யூ, உங்கள் பக்கமாக இழுக்கிறீங்க அப்படின்னா நான் என் பக்கமாக வான்னு இழுக்கும் போது புல். டிராகிங் த சேர், சேரை இழுத்துட்டு போகிறது புல். மூவிங் அ கார் டு ஸ்டார்ட், ஸோ ஸ்டார்ட் ஆகாத காரை நம்ம தள்ளுறோம், பின்னாடி இருந்து தள்ளுறது புஷ். ஓப்பனிங் த விண்டோ, விண்டோ ஓப்பன் பண்ணும்போது புல் பண்ணி ஓப்பன் பண்ணுவோம். ஸ்ட்ரெச்சிங் த ரப்பர் பேண்ட், ரப்பர் பேண்ட் வந்து இழுக்க தானே செய்வோம், வெளியில் பார்த்து இழுப்போம், அது வந்து புல். ரிமூவிங் த ஷூ லேசஸ், கழட்டும் போது வெளியில் நோக்கி இழுப்போம், ஸோ அது வந்து புல், புல் பண்ணி இழுப்போம். ஓகேங்களா, நம்ம அந்த ஃபோர்ஸ் டெஃபினேஷனில் படித்தோம்ல, எதுக்கெல்லாம் ஃபோர்ஸ் யூஸ் ஆகும், ஸோ அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ். எனர்ஜி இஸ் நீடட் டு அப்ளை ஃபோர்ஸ். Force helps us to do the following things. Force can change the direction, force can change the speed, force can stop a moving object, force can change the shape. So இது ஒன்னொன்னுக்கும் நம்ம இப்போ எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்து படிக்க போகிறோம். ஃபோர்ஸ் சேஞ்சஸ் டைரக்ஷன் பார்க்கலாம். இங்கே 2 பேர் விளையாடிட்டு இருக்காங்க. ஒருவேளை இந்த பையன் இல்லைன்னு வச்சுக்கலாம், அந்த சிவப்பு கலர் சட்டை பையன் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இந்த ஷட்டில் காக்கை இவர் அடிச்சா அது எங்கே போகும், நேராக ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கும். ஸோ இந்த சிவப்பு கலர் பையன் இங்கேருந்து ராக்கெட்டை வச்சு திருப்பி அடிக்கிறதுனால தான் என்ன ஆகுது, இந்த ஷட்டில் காக்கோட டைரக்ஷனே மாறிடுது. இப்படி நேராக போக வேண்டியது திருப்பியும் என்ன பண்ணுது, திருப்பி இந்த ப்ளூ கலர் பையனுக்கே போகுது. ஸோ சேஞ்ச் இன் டைரக்ஷன் இங்கே நடக்குது ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதுனால. அடுத்தது ஃபோர்ஸ் சேஞ்சஸ் மோஷன்னு சொல்கிறாங்க. எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து சைக்கிள் மூவ்ஸ் ஃபார்வர்ட் பிகாஸ் ஃபோர்ஸ் இஸ் அப்ளைட் ஆன் த சைக்கிள் பை பெடலிங். நான் சும்மா உட்காந்துருக்கேன், நான் நகரணும்னா என்ன பண்ணணும், எந்திரிச்சு நடக்கணும். ஸோ அங்கே ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. அதே மாதிரி தான் இவர் என்ன பண்ணுறது, சைக்கிளில் சும்மா இருக்கும் போது அப்படியே தான் இருப்போம், ஆனால் அந்த பெடலை அழுத்த அழுத்த என்ன ஆகும், ஒரு ஃபோர்ஸ் அப்ளை ஆகி சைக்கிள் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, இது வந்து மோஷனுக்கு. இதுவே நான் வண்டியை நிறுத்தணும்னா என்ன பண்ணணும், பிரேக் அப்ளை பண்ணுறேன், பிரேக்கில் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் சைக்கிள் வந்து ரெஸ்ட்டுக்கு வந்துடும். ஸோ இந்த சைக்கிள் ஓடுறதுக்கும் நான் வந்து பெடலிங்னு ஒரு ஃபோர்ஸ் இது பண்ணணும், சைக்கிள் நிறுத்தவும் பிரேக் போடணும். ஸோ இந்த மாதிரி இது ஒரு ஃபோர்ஸ் அப்ளை யூஸ் ஆகுது. சம் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் இன் எவ்ரிடே லைஃப் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஆஃப் த டோர், புல்லிங் ரோப் அண்ட் டக் ஆஃப் வார், இந்த இழுத்து விளையாடுவோம்ல, அப்புறம் புல்லிங் ரோப் ஃப்ரம் வெல், இதுக்கெலாம் வந்து ஃபோர்ஸ் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ஸ்பீட் அப்படின்றாங்க. நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கோம், திடீர்னு நிறுத்தணுன்னா என்ன பண்ணுவோம், ஒரு பிரேக் அப்ளை பண்ணி நிறுத்துவோம். இல்லாட்டின்னா ஸ்லோ டவுன் பண்ணணுன்னா என்ன பண்ணுவோம், மெதுவாக பெடல் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து ஸ்லோவாக ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதுனால தான். இங்கே பார்த்தீங்கன்னா 2 பேர் விளையாடிட்டு இருக்காங்க. ஒரு பையன் என்ன பண்ணுறான்னா காரை இப்படி போன்னு சொல்கிறான், அவன் காரை வந்து இப்படி உருட்டி விளையாடிட்டு இருக்கான். இன்னொரு பையன் என்ன பண்ணுறான், அதை தடுத்து நிறுத்துறாங்க. அப்போ இந்த சைடு போனால் அவன் அந்த சைடு நீ போ அப்படின்னு சொல்லி மாற்றி ரிவர்ஸ் டைரக்ஷனில் புஷ் பண்ணுறாங்க. ஸோ இப்படி பண்ணும்போது என்ன ஆகும், there will be a change in speed. இவர் ஃபாஸ்ட்டாக காரை தள்ளும் போது அந்த பின்னாடி தம்பி வந்து இப்படி போ அப்படின்னு சொல்லி மாற்றி தள்ளினாங்கன்னா என்ன ஆகும், கார் வந்து ஸ்லோ டவுன் ஆகும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க, சேஞ்ச் இன் ஸ்பீட் நடக்கும். ஃபோர்ஸ் கேன் ஸ்டாப் அ மூவிங் ஆப்ஜெக்ட். மூவிங் ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா இவர் வந்து பால் வந்து ஃபாஸ்ட்டாக வருது, அது வந்து மூவிங்கில் வந்துட்டுருக்கு, அதை வந்து இவர் கையால் அந்த கோல் கீப்பர் பிடிச்சாங்கன்னா என்னது, ஸ்டாப் அ மூவிங் ஆப்ஜெக்ட். ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ஷேப்.
இவர் இப்போ இந்த பாட்டில் வந்து நம்ம தண்ணி குடிச்ச பாட்டில் போட்டு அழுத்துனா பாட்டில் ஷேப்லேருந்து இந்த மாதிரி கச்சமச்சான்னு ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஸ்குவீஸ்டு பாட்டில் ஆயிரும். இதே மாதிரி தான் நம்ம சப்பாத்தி மாவை சப்பாத்தி உருண்டையை தேய்க்கும் போது அது நல்ல ஒரு சப்பாத்தி ஷேப்பில் வந்துடும். நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம் அங்கே. ஸோ லெஸ் ஃபோர்ஸ் இஸ் ரெக்வயர்ட் இன் புல்லிங் தேன் இன் புஷ்ஷிங். ஸோ இட் இஸ் ஈஸி டு புல் தென் புஷ் அன் ஆப்ஜெக்ட். இது நீங்கள் திங்க் பண்ணி பார்த்தாலே தெரியும். எதையும் இழுக்கிறது கஷ்டமாக இருக்கும். பேக் இழுத்துட்டு போகிறீங்கன்னா கஷ்டமாக இருக்கும். இதுவே பேக்கை தள்ளி விட்டுறீங்க, மேலேருந்து தள்ளி விட்டிங்கன்னா பேக் ஒத்துன்னு கீழே போய் விழுந்துடும். நம்மளுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சுது இல்லை? அப்படிலாம் நீங்கள் பண்ண மாட்டீங்கன்னு தெரியும். மேட்ச் த ஃபாலோயிங் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பேட்ஸ்மேன் வந்து பவுலர்ட்டேருந்து வரத பாலை ஹிட் பண்ணுறாரு. ஸோ சேஞ்ச் இன் டைரக்ஷன் நடக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் ஷேப் நடக்குது. என்ன பண்ணுறாங்க, இந்த டஸ்டரை நல்லா பிடிச்சி அழுத்துனாங்கன்னா ஷேப்பே மாறி போயிடுது. இங்கே பார்த்தீங்கன்னா இவர் தள்ளுறாரு, இவர் இழுத்துட்டு போகிறாரு. ரெண்டு பேரும் ஃபாஸ்ட்டாக சேர்ந்து பண்ணுறாங்க. ஸோ சேஞ்ச் த ஸ்பீட். இங்கே என்ன நடக்குது, இவர் இப்படி தள்ளுறாரு, அவங்க இப்படி தள்ளுறாங்க. அப்போ ஸ்டாப்ஸ் த மோஷன். வண்டி எங்கேயுமே நகராது. இவங்க முன்னாடி தள்ளுறாரு. அடுத்தது டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் பார்க்க போகிறோம். கான்டாக்ட் ஃபோர்ஸ் அண்ட் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். கான்டாக்ட்னா என்ன, உங்களை யாராவது தொட்டாங்கன்னா அது வந்து கான்டாக்ட்னு அர்த்தம். டச் பண்ணுறது இல்லை ரெண்டு பொருள் வந்து ஒன்றுக்கு ஒன்று பக்கத்தில் உரசிட்டு இருக்கிறத வந்து கான்டாக்ட்னு சொல்லுவோம். நான் கான்டாக்ட்னா தள்ளி தள்ளி விலகி இருக்கிறது தான். ஓகேங்களா? ஸோ கான்டாக்ட் ஃபோர்ஸ்னா என்ன, when a force is applied by touching the object it is called contact force. இந்த மேட்ச் ஸ்டிக்கை வந்து இந்த மேட்ச் பாக்ஸில் நம்ம உரசினாதான் we will get fire. அதுதான் வந்து லைட்டிங் அ மேட்ச் ஸ்டிக் வந்து கான்டாக்ட் ஃபோர்ஸ்ன்றாங்க. கான்டாக்ட் ஃபோர்ஸ்க்கு வந்து 3 டைப்ஸாக பிரிக்கலாம். மஸ்குலர் ஃபோர்ஸ், மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் அண்ட் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். மஸ்குலர் ஃபோர்ஸ்னால் என்னது, மஸ்குலர் ஃபோர்ஸ்னால் நம்ம மசிலை யூஸ் பண்ணி செய்கிறது தான் மஸ்குலர் ஃபோர்ஸ். இங்கே சைக்கிள் ஓட்டுறது வந்து அவங்க கஷ்டப்பட்டு மிதித்து ஓட்டுறாங்க. அப்புறம் இந்த அம்மா வந்து பாட்டரினா பாட் செய்வாங்கல்ல, பாட் செய்கிறதுக்கு வந்து எந்த வித எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். ஒரு வீல் மாதிரி இருக்கும், அந்த சக்கரம் சுற்ற நம்ம கையை வச்சு வடிவமைச்சு தான் வந்து பாட் செய்வோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம மஸ்குலர் ஃபோர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்து கான்டாக்ட் ஃபோர்ஸ். ஏன்னா நம்ம கையை வச்சு பண்ணுறோம்ல, பாடி பார்ட்ஸை வச்சு பண்ணுறதெல்லாம் வந்து மஸ்குலர் ஃபோர்ஸ். அடுத்தது மெக்கானிக்கல் ஃபோர்ஸ். மெக்கானிக்கல் ஃபோர்ஸ்னால் என்ன, the force applied by a machine is called mechanical force. Example, using bulldozer to dig ground. ஸோ மண்ணை தோன்றது இதெல்லாம் மெஷினை வச்சு பண்ணுறோம். கிரைண்டர் யூஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்து மெஷினை வச்சு பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் வந்து கான்டாக்ட் ஃபோர்ஸ். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னால் என்னது, ரெண்டு இதை உரசி பண்ணுறது. ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னால் இந்த மேட்ச் பாக்ஸை வச்சு உரசுவோம்ல இது, அப்புறம் இந்த சிக்கி முக்கி கல்னு ஒன்று இருக்கும், அதை நெக்ஸ்ட் பார்ப்போம். அதெல்லாம் தான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ்னால் என்னது, எதுவுமே ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து டச் பண்ணாமல் அது வந்து நடக்கும். அது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மேக்னெட்டிக் பால்ஸ் இருக்குல்ல, இப்போ மேக்னெட்டை வந்து இந்த அயன் பால்ஸ் கிட்ட கொண்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அப்படியே அட்ராக்ட் பண்ணும். ரெண்டுமே டச் ஆகிருக்காது, ஆனாலும் அட்ராக்ட் பண்ணி இது ரெண்டும் ஜாயின் ஆகிக்கும். ஸோ இது வந்து என்னென்னா, when a force is applied without touching an object. நம்ம இந்த அயன் பால்ஸை டச் பண்ணவே இல்லை, சும்மா மேக்னெட்டை கொண்டு போய் வச்சோன்னே அது அட்ராக்ட் ஆகி வந்துடும். அதெல்லாம் தான் வந்து நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள், வேக்யூம் கிளீனர், மேக்னெட். வேக்யூம் கிளீனர் வந்து அந்த சக்ஷன் தூசியெல்லாம் வந்து அப்படியே பறந்து வந்து உள்ளே போயிடும் வேக்யூம் கிளீனருக்குள்ள. கான்டாக்ட் ஃபோர்ஸ் வந்து ரெண்டாக பிரிப்பாங்க, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அண்ட் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னு. அது என்னன்னு பார்க்கலாம். இது மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு பாலையோ ஆப்பிளையோ மேலே த்ரோ பண்ணால் என்ன ஆகும், அது மேலேருந்து கீழே விழும். ஏன் எப்பவும் மேலேருந்து எல்லா பொருளும் கீழே தான் விழுது, மேலேருந்து மேலே போகாமல்? ஏன்னா due to Earth's gravity. The Earth pulls all the objects towards itself. The force applied by the Earth to pull objects towards itself is called gravitational force. இந்த gravitational force இருக்கிறதுனால தான் நம்மளால் பூமியில் நடக்கவே முடியுது, இல்லாட்டினா நம்மளாம் பறந்துட்டு இருப்போம். ஸோ அந்த பூமிக்கு புவியீர்ப்பு விசைன்னு ஒன்று உண்டு. அது என்ன பண்ணும், எல்லா பொருளையும் இட் வில் கீப் கிரவுண்டட். இந்த கிரவுண்டில் தான் நீ வந்து கடைசி விழணுன்ற மாதிரி இழுத்து வச்சுக்கும். ஸோ அதுதான் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இது வந்து ஒரு நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது. இட்ஸ் நாட் லைக் எர்த் வந்து கையை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இல்லை. ஏதாவது பொருள் மேலே இருந்துச்சுன்னா கீழே விழும் போது கரெக்டாக கீழே வந்து ஃபாலோ ஆயிரும், லேண்டில் வந்து ஃபாலோ ஆயிரும். ஸோ இது வந்து நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் பார்க்கலாம். A magnet is a material that attracts things made of iron.
the force that attracts things is called magnetic force. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நெயில்ஸ் இருக்குது, ஆணி இருக்குது. இந்த ஆணியெல்லாம் வந்து இந்த மேக்னெட் அட்ராக்ட் பண்ணி இழுத்து வச்சுக்குது. இது ஒரு நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். Observe the picture and write what kind of force are involved here. இவர் வந்து என்ன பண்ணுறாரு, அவரோட காலை வச்சு இந்த பாலை அடிக்கிறாரு. ஸோ he is using his leg muscles. So it is a muscular force. இங்கே இந்த ஃபேன் வந்து it contains these parts, mechanical parts. அதில் தான் ஃபேன் ஓடுது. நம்ம கையை வச்சு சுற்றுறது இல்லை, எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் பார்ட்ஸை வச்சு தான் ஓடுது. மெக்கானிக்கல் ஃபோர்ஸ். இந்த இலை வந்து தானாக மேலேருந்து கீழே விழுது, யாரும் அதை பிச்சு தூக்கி எறியலை. ஸோ இட் இஸ் அ நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். என்ன ஃபோர்ஸ்? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். மேக்னெட்டை வச்ச உடனே இந்த ஆணிலாம் வந்து அதில் ஒட்டிக்குது. இது வந்து என்ன? மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். இங்கே மஸ்குலர் ஃபோர்ஸ் எதுன்னு கேட்குறாங்க. மஸ்குலர் ஃபோர்ஸ்னால் நம்ம மசிலை வச்சு பண்ணுற என்னென்னலாம் ஒர்க் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து இந்த பேட்டை வச்சு பால் அடிக்கிறதுக்கு ஹேண்ட் மசில்ஸ் யூஸ் பண்ணுறாரு. இது வந்து இந்த ஆப்பிள் கீழே விழுறது வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், மஸ்குலர் ஃபோர்ஸ் கிடையாது. சைக்கிள் ஓட்டுறது வந்து மஸ்குலர் ஃபோர்ஸ். புக்கு படிக்கிறதுமே வந்து அவங்க கையில் தானே புக்கு படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அது மஸ்குலர் ஃபோர்ஸ். இவர் வந்து ஒரு ஹெவி வெயிட் லிஃப்ட் பண்ணுறாரு. ஸோ இதுவும் மஸ்குலர் ஃபோர்ஸ். ஸோ இதெல்லாம் அவங்க மசில்ஸ் யூஸ் பண்ணி மேனுவலாக கையால் பண்ணுறதுனால இதெல்லாம் மஸ்குலர் ஃபோர்ஸ். Frictional force na என்னன்னு பார்க்கலாம். When we roll down a ball on grass ground, it slows down and finally stops. We know that an object cannot stop without force. The force that stops the ball is frictional force. Force exerted by surface when an object moves over it is called frictional force. ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் ஒரு பாலை வந்து ஸ்லைடில் உருட்டி விடுங்க, அது அழகாக ஓடும். இதுவே வந்து என்ன பண்ணுங்க, அடுத்தது ஒரு புல் தரையில் கொண்டு போய் உருட்டி விடுங்க. புல் தரையில் உருட்டினா அது கொஞ்சம் தூரம் போகும், அப்படி நின்றுடும். அது ஏன் நிற்குது? அந்த கிராஸில் இருக்க ஃப்ரிக்ஷன்னா சொரப்பாக ஒரு ஃபோர்ஸ் மாதிரி இருக்கும். அந்த ஃபோர்ஸ்னால, அந்த கரகர ஃபோர்ஸ்னால என்னாகும், பால் வந்து ரொம்ப நேரம் ரோல் பண்ண முடியாமல் நின்றுடும். அதுதான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கேரம் போர்டு விளையாடும் போது நம்ம இதில் நல்ல பவுடரை போட்டுட்டு அதுக்கப்புறம் தானே ஸ்ட்ரைக்கர் காயின்ஸ்லாம் வைப்போம். ஏன் அப்படி வைப்போம்? ஏன்னா அப்போ தான் அது ஃப்ரீயாக அங்கிட்டும் இங்கிட்டும் போகும். அதனால ஃப்ரிக்ஷன் இருக்கக்கூடாது. ஃப்ரிக்ஷன் இருந்துச்சுன்னா ஒரு பொருள் வந்து ஈஸியாக மூவ் ஆகாது, அது வந்து நின்றும், இல்லை ஸ்லோவாக போக ஆரம்பிக்கும். அதனால ஃப்ரிக்ஷன் இருக்கக்கூடாதுன்றதுனால நம்ம அந்த பவுடர் போடுறோம். ஸ்ப்ரிங்க்லிங் பவுடர் ஆன் இட். When we use eraser on a paper, the shape of the eraser changes. Why? It is because of the friction between the eraser and the paper. Friction is a force of action between two surfaces in contact or when they slide over one another. So slide ஆகி போகும்போது நம்மளுக்கு வந்து friction இருக்கும். இந்த ஏர்லி மேன் வந்து என்ன பண்ணாங்க, எப்படி நெருப்பை கண்டுபிடிச்சாங்கன்னா, 2 கல், சிக்கிமுக்கி கல்னு ஒன்று இருக்கும், ஃப்ளின்ட் ஸ்டோன். அந்த கல்லை ரெண்டையும் நல்லா ரப் பண்ணாங்கல்ல, ரப் பண்ணோன்னா ஃபயர் வந்துருச்சு. ஸோ அப்படி தான் சிக்கிமுக்கி கல் வச்சு ஃபயர் கண்டுபிடிச்சாங்க. மேட்ச் பாக்ஸ் வந்து நம்ம எதுலேயோ உரசும் போது தானே லைட் வருது. அப்புறம் இந்த ஸ்லைட் வந்து இப்படி நம்ம ஸ்லைட் பண்ணி போகும்போது என்ன ஆகுது, நம்மளோட பாடி வந்து இஸ் இன் கான்டாக்ட் வித் திஸ் ஸ்லைடு. ஸோ அதனால தான் நம்ம ஈஸியாக வலிக்கிட்டு வர முடியுது. கார் ஓடும் போது இந்த வீல் வந்து இட் இஸ் இன் கான்டாக்ட் வித் திஸ் ரோடு. ஓகேங்களா? அப்போது என்ன ஆகுது, ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்கும். அதனால தான் கார் வந்து ஒரு ப்ராப்பரான ஸ்பீடில் போகுது. இதுவே ஐஸ் மேலே கார் ஓட்டிங்கன்னா வலிக்கிட்டு போகும், ஏன்னா அங்கே ஃப்ரிக்ஷன் கம்மியாக இருக்கும். ஸோ ஃப்ரிக்ஷன்றது என்னது? ஆக்ஷன் பிட்வீன் 2 சர்ஃபேசஸ் இன் கான்டாக்ட். ஸோ இங்கே வீலும் ரோடும் கான்டாக்டில் இருக்குது, இங்கே பாடியும் ஸ்லைடும் கான்டாக்டில் இருக்குது, இங்கே ஸ்டிக்கும் மேட்ச் பாக்ஸும் கான்டாக்டில் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஸ்டோன் கான்டாக்டில் இருக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு படம் கொடுத்து எது என்னன்னு கேட்குறாங்க. புஷ் ஆக்டிவிட்டி எதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸ்விங்கில் தள்ளி விடுவாங்க. அடுத்தது ஃபுட்பாலை கிக் பண்ணுறது ஒரு புஷ் ஆக்டிவிட்டி. பெடல் பண்ணுவோம்ல, பெடல் பண்ணும் போது நம்ம புஷ் பண்ணி தான் பெடல் பண்ணுறோம், பெடலை புஷ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் வந்து புஷ் ஆக்டிவிட்டி. புல் ஆக்டிவிட்டி எதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கைட்டு விடும் போது நூல் கண்டை இழுத்து தானே விடுவீங்க. ஸோ அது வந்து கைட் ஃப்ளையிங். அப்புறம் இவர் வந்து இந்த உட்டை புல் பண்ணிட்டு போகிறாரு. அடுத்தது இவர் வந்து ட்ராலியை புல் பண்ணிட்டு போகிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து புல் ஆக்டிவிட்டி. அடுத்தது ஃப்ரிக்ஷன் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த அம்மா ஸ்லைடில் அப்படி இறங்கி வர்றது. அதுக்கப்புறம்
ஸ்கூட்டர் இந்த பையன் ஓட்டுறது. இந்த வீல் வந்து நம்ம ரோடோட சர்ஃபேஸோட ஒரு ஃப்ரிக்ஷனில் போயிட்டுருக்கோம். இந்த சைக்கிளும் அதே தான். சைக்கிள் இந்த ரோட்டோட ஒரு சர்ஃபேஸோட ஒரு ஃப்ரிக்ஷனில் போயிட்டுருக்கோம். இங்கே இருக்கிற வீல்ஸ், இந்த ட்ராலி வீல்ஸும் ஒரு ஃப்ரிக்ஷனில் போகும். ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ரிக்ஷனுக்கான எக்ஸாம்பிள். எவாலுவேஷன் கொஸ்டின் பார்க்கலாம். A dash is needed to make a stationary object move. ஸ்டேஷனரி ஆப்ஜெக்ட்னா சும்மா இருக்கிற ஆப்ஜெக்ட், மூவ் ஆகாத ஆப்ஜெக்டை மூவ் பண்ண வைக்கிறதுக்கு ஃபோர்ஸ் தேவை. The force applied with the help of muscle is called muscular force. இந்த கொஸ்டின்ல இருக்கு மசில்னு சொல்றாங்க, muscular force. Dash and dash are known as force. Push and pull are known as force. The reason for the fruits to fall from the tree is gravitational force. என்ன force? Gravitational force. Force changes the speed and direction. Force என்ன பண்ணும்? சேஞ்ச் த ஸ்பீட், டைரக்ஷன், அதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் கூட சொல்லலாம் ஷேப்பை கூட சேஞ்ச் பண்ணும். ஸோ நிறைய யூசஸோட ஃபோர்ஸோட யூசஸ் பார்த்தோம்ல. ஸோ அதில் ஏதோ ஒன்று சொல்லிக்கோங்க. மேட்ச் த ஃபாலோயிங் பார்க்கலாம். ஹிட்டிங் அ பால். இங்கே பார்த்தீங்கன்னா ஹாக்கி ஸ்டிக்கை வச்சு பாலை ஹிட் பண்ணுறாங்க. அடுத்தது லிஃப்டிங் அ கார். இங்கே பார்த்தீங்கன்னா க்ரேனை வச்சு காரை லிஃப்ட் பண்ணுறாங்க. மஸ்குலர் ஃபோர்ஸ், கையை வச்சு எது பண்ணுறாங்க? பாட்டரி. ஸோ இது மஸ்குலர் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ரிக்ஷன் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேட் போர்டிங் வீல்ஸில். ஸோ புல்லிங் பார்த்தீங்கன்னா இந்த மாடு ஓட்டும் போது இவர் வந்து புல் பண்ணுவார். ஸோ அது வந்து புல்லிங். மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பையன் வந்து பைக் ஓட்டுறது, ஒரு பேட்டரி பைக் ஓட்டுறது மெக்கானிக்கல் ஃபோர்ஸ். அதில் வந்து மெக்கானிக்கல் பார்ட்ஸ் வச்சுருக்கு தான் ஓட்டுவாங்க. ஸோ மெக்கானிக்கல் ஃபோர்ஸ். அடுத்தது ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஹவு டு யூ ஓப்பன் த டோர்? டோர் எப்படி ஓப்பன் பண்ணுவோம்? வி ஓப்பன் த டோர் பை புஷ் ஆர் புல். வி ஓப்பன் த டோர் பை புஷ் ஆர் புல். நீங்கள் உள்ளேருந்து ஓப்பன் பண்ணுறீங்கன்னா புல் பண்ணுவீங்க, வெளியிலேருந்து ஓப்பன் பண்ணுவீங்கன்னா புஷ் பண்ணுவீங்க. ஸோ புஷ் ஆர் புல் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுவோம். நேம் த டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் என்னென்னலாம் பார்க்கலாம். கான்டாக்ட் ஃபோர்ஸ் அண்ட் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். இதுதான் வந்து டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். கான்டாக்ட் ஃபோர்ஸை இன்னும் என்னெல்லாம் டிவைட் பண்ணுவாங்க? மஸ்குலர் ஃபோர்ஸ், மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் அண்ட் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். மஸ்குலர் ஃபோர்ஸ், மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் அண்ட் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னு கான்டாக்ட் ஃபோர்ஸை பிரிப்பாங்க. நான் கான்டாக்ட் ஃபோர்ஸை கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அண்ட் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னு பிரிப்பாங்க. ஸோ இதுதான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் அண்ட் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் தான் இதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஃபோர்ஸ் இஸ் இன்வால்வ் இன் கலெக்டிங் வாட்டர் ஃப்ரம் த வெல்? வெல்லிலேருந்து எப்படி இழுத்து தானே பக்கெட் மேலே வரும், கயரை இழுப்பாங்க. ஸோ புல். வாட் இஸ் த புஷ்? வாட் இஸ் புஷ்னு கேட்குறாங்க. பேஜ் நம்பர் 94ல் ஆன்சர் இருக்கு. வாட் இஸ் புஷ்ன்றதுக்கு ஆன்சர் பேஜ் நம்பர் 94ல் இங்கே இருக்கு. when a force is applied in the direction of an object it is called push. Force is applied in the direction of object it is called push. ஓகேங்களா? What kind of force is used to make clay pot? Clay potக்கு muscular force தான் தேவை. நம்ம கையை வச்சு தானே பண்ணுவோம். ஸோ muscular force. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Sujata places a magnet near some objects. What are the objects that will be attracted from the list given below? மேக்னெட்டை வச்சு இழுக்கும் போது என்னெல்லாம் அது பக்கத்தில் வரும்? பென், காயின் அண்ட் நெயில். இது மட்டும் தான் பக்கத்தில் வரும். நோட்டு, ரப்பர், ஷர்ட், கோம், ஸ்டீல் இதெல்லாம் வந்து பக்கத்தில் வராது. எதெல்லாம் அந்த அயன் மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்களோ அதுதான் வரும். லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ராஜா த்ரோஸ் அ பால், அ ஸ்டோன், அ பேப்பர் அண்ட் அ லீஃப் அப் இன் தி ஏர். வாட் கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ் இன்வால்வ் ஹியர்? வாட் வில் ஹேப்பன் டு தெம்னு கேட்குறாங்க. எல்லாத்தையும் மேலே தூக்கிப்பட்டா எல்லாம் மேலேருந்து கீழே தான் விழும். ஏன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கு. ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் இன்வால்வ் ஹியர். ஆல் த ஆப்ஜெக்ட்ஸ் வில் ஃபால் டவுன் பிகாஸ் த எர்த் புல்ஸ் த ஆப்ஜெக்ட் டுவர்ட்ஸ் இட் செல்ஃப். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.